அண்மை செய்தி. 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் ஆந்திராவிற்கு விரைந்திருக்கிறார்கள். குற்றவாளிகளை தேடி 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது ஆந்திராவிற்கு விரைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தடா, சூலூர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வலை வீசி காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி, ஆரம்பாக்கம் ரயில் நிலைய சிசிடிவி காட்சிகளையும் காவலர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், விரிவா சொல்லுங்க. திருவள்ளூர் 10 வயது சிறுமி பள்ளி முடிந்து வீட்டுக்கு சென்ற போது அவரை பின்தொடர்ந்த நபர் ஒருவர் அவரை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த சிறுமிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதாவது சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை ஆய்வு செய்து நடத்தப்பட்ட விசாரணையில் சிறுமியை அந்த நபர் தூக்கி செல்வது உறுதி செய்யப்பட்டது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் தற்போது வழக்கு பதிவு செய்வது, அதாவது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு அடையாளம் தெரியாத அந்த நபர் குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. 4 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக திருவள்ளூர் மாவட்டம் முழுவதுமாக இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த விசாரணையை தீவிரப்படுத்த தற்போது மாவட்ட காவல்துறை உத்தரவிட்டதை அடுத்து கூடுதலாக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அதாவது 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது ஆந்திராவுக்கு சென்றிருக்கிறார்கள். ஆந்திர எல்லையோரம் இருக்கக்கூடிய பகுதிகள், அதே ரயில் மார்க்கம், சாலை மார்க்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தீவிரமாக இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள், சோதனை சாவடிகள் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் என தொடர்ந்து இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல தடா, சூலூர்பேட்டை உள்ளிட்ட அந்த பகுதிகளிலும் ஆந்திரா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது ஆந்திரா முழுவதுமாக பரவி தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். கூடிய விரைவில் அந்த நபர் யார் என்று, அடையாளம் தெரியாத நபர் யார் என்று கண்டுபிடித்து கூடிய விரைவில் அந்த விசாரணை நடத்தப்படும் என்ற தகவலையும் மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி எழில்.